உங்கள் சத்யா மதுரை மேலமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கு வந்தவுடன் ட்ரம்ப் பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை அதிகப்படுத்தினார். இந்தியாவுக்கு முதலில் 25% வரி என அறிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக 25% வரி விதிக்கிறோம் என மீண்டும் அறிவித்தார். 50% வரியால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவுகள் பாதித்தன. ஏற்கனவே நடந்து வந்த இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தையும் பல சுற்றுகளை கடந்து முடிவு எட்டப்படாமல் நின்றன. இந்தியாவை மிரட்டி பணிய வைத்து விடலாம் என எண்ணிய அதிபர் டிரம்பின் முயற்சி கடைசியில் தோல்வியடைந்தது. இந்தியாவின் பொறுமை அமெரிக்காவின் கோபத்தை குறைத்தது. இந்தியாவுடனான வர்த்தக தடைகளை சரி செய்ய அமெரிக்க பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன் இந்தியா பற்றி ட்ரம்ப் பேசியது சர்ச்சையானது. பிரதமர் மோடியுடன் எனக்கு சிறந்த உறவு இருக்கிறது. அவர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என எனக்கு உறுதி அளித்தார். இருப்பினும் இந்தியாவால் அதை உடனடியாக செய்ய முடியாது என மோடி என்னிடம் கூறினார். இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் மறைமுகமாக உக்ரைன் மீதான ரஷ்யாவிடம் படையெடுப்பை அதிகரிக்கிறது என ட்ரம்ப் பேசியிருந்தார். ஆனால் அதிபர் ட்ரம்ப் கூறியதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரதமர் மோடி இருவரும் போனில் பேசிக் கொள்ளவே இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாதது என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் இதனை துளியும் பொருட்படுத்தாத லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பிரதமர் மோடி பற்றி விமர்சித்தார். பிரதமர் மோடி ட்ரம்பை பார்த்து பயப்படுகிறார் என கூறினார். ராகுலின் இந்த கருத்துக்கு அமெரிக்க நடிகையும் பாடகருமான மேரி மெல்பென் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீங்கள் சொல்வது தவறு ராகுல். ட்ரம்பை கண்டு மோடி பயப்படவில்லை. அமெரிக்காவின் விளையாட்டையும் ராஜதந்திரத்தையும் அவர் புரிந்து கொண்டுள்ளார். அதிபர் ட்ரம்ப் எப்போதும் அமெரிக்க நாட்டின் நலன்களை முன்னிலைப்படுத்துவது போல் பிரதமர் மோடியும் இந்தியாவுக்கு சிறந்ததைதான் செய்வார். நாட்டின் தலைவர்கள் என்பவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். நான் அதை பாராட்டுகிறேன். அவர்கள் தங்களின் நாட்டுக்கு எது சிறந்ததோ அதை செய்கிறார்கள். அதை நான் பாராட்டுகிறேன். இந்த தலைமையை ராகுல் புரிந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் இந்திய பிரதமராகும் வகையிலான புத்திசாலித்தனத்தை பெற்றிருக்கவில்லை. எனவே நீங்கள் மீண்டும் இந்தியாவை வெறுக்கிறேன் என உங்களின் பிரச்சாரத்தை தொடருங்கள். அங்கு ஒரே ஒரு பார்வையாளர் மட்டுமே உள்ளார். அது நீங்கள்தான் என அமெரிக்க நடிகை காட்டமாக ராகுலை விமர்சித்துள்ளார்.